அக்கா தம்பி ஒன்றா சேர்ந்துருவாங்க, மாமா மச்சான் ஒன்றா சேர்ந்துருவாங்க, சூரிக்கு ஒரு குழந்த பிறக்கும், குடும்பமே சந்தோஷமாக வரும் இல்லையா? அதுதான் இந்த படம். இது வந்து இந்த சூரியோடைய கதைன்னு சொன்னாங்க. இது சூரி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கதையை எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட சொல்லி, அவர் பாட்டுக்கு இப்போ தான் ஏதோ ஒரு மொக்க படம் ஜிவி பிரகாஷை வச்சு ஒரு மொக்க படம் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு வாழ்வு கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விலங்குல தான் சார் எனக்கு வந்து வாழ்வே வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு டைரக்டராக வந்து தலை நிமிர்ந்தேன். இப்போ இந்த மாமன் படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தலை நிமிர்ந்து சொன்னவர், ஆனால் கடைசியில் சூரி கதையை எடுத்து தலையை குனிய வச்சிட்டிங்களே சூரி அவர்களே. இந்த கதையை கொடுத்து அவர்கிட்ட பண்ண வச்சிங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணி தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். விலங்கு அந்தளவுக்கு ஒவ்வொரு எபிசோடும் பரபரப்பாக போகும். யாரா கொலையாலையும் கண்டுபிடிக்க தோணும். இதில் வந்து இந்த ஒரு சீரியல் கதை எடுத்துகிட்டு பழைய அதிரப்பழசான கதையை எடுத்துகிட்டு மாமா மச்சான் கதை, அண்ணன் தம்பி கதை, ஏதாவது ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கிரிப் இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு பாசம் இல்லை, இவங்களா பாசம் நினச்சிக்கிறாங்க, இவங்களா வந்து சேட்டத்தனம் நினச்சிக்கிறாங்க.